ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் மல்லிகைப்பூ செடி காட்டியிருந்தேன் பாருங்கள். இன்றைக்கி இந்த செடியில் வந்து இப்போ மருந்து அடிக்க போகிறோம். ஸோ அதில் உள்ள பூவெல்லாம் லேசாக பறித்தேன். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 100 பூ சேர்ந்துருச்சு. இன்றைக்கி பூ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோன்னு தான் இருக்குது. பூவே வாங்கி மனசு இருக்காது. பார்த்தீங்கன்னா இந்த செடியில் இருந்து தான் சும்மா சுற்றி ஒரு 4 பூ சைட்லேருந்து தான் பறித்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் இருக்கும். 100 கிராம் பூவே இன்றைக்கி 100 ரூபா தாண்டிட்டுங்க எங்கேயோ போய்ட்டு பாருங்கள். இப்போ இது எதுக்காக அடிக்குன்னா, இப்போ மருந்து அடிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த செடிக்கும் லேசாக அடிச்சு விட்ருவோம். நம்ம மருந்து அடிக்கும்போது இந்த பூவெல்லாம் எப்படியும் உதிர்ந்து வேஸ்ட்டாக தான் போகும். அதனால தான் பறித்தேன். பாருங்கள், இப்போ நல்லா பூவெல்லாம் பூத்துருக்கு செடி. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ பூ கலெக்ஷன் இன்றைக்கி. இதை வச்சு இன்றைக்கி நம்ம அழகாக சாமியே கும்பிட்டுறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மல்லிகை பூக்கான செடி தான் பார்த்துக்குவாங்க. இந்த செடி நான் மருந்து அடிச்சதுக்கப்புறம் எப்படி பூக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு தரேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாமர செடி பாருங்கள், இது எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இது நம்ம தோட்டத்தில் உள்ளது தான். பாருங்கள் எவ்வளவு காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இது வந்து சின்ன மாங்காய். இது வந்து இந்த குழம்பு மாங்காய், இந்த மீன் குழம்பு அந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் இந்த மாங்காய் அதிகமாக யூஸ் பண்ணலாம். இது காய் அவ்வளவு டேஸ்ட் இருக்காது, புளிப்பாக தான் இருக்கும். ஆனால் பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் புளிப்பு மாங்கான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரகம். பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள் மரத்தில் சுற்றி. அதுவும் இந்த ஒரே ஒரு மரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காய்ச்சிருக்கு. இந்த பாருங்கள், கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ மாங்காய் இருக்குது பாருங்கள். இது வந்து ஒட்டு மரம் தான். பாருங்கள், சின்னதுலேயே உங்களுக்கு காய்க்கிற அந்த மாதிரி மரம் தான். சுற்றி காட்டின எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி மரம் தான். ஆனால் இந்த ஒரு மரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். சுற்றி நல்லா காய்ச்சிருக்கு, நல்லா பிஞ்சும் நிறையா இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக நம்ம பார்த்தீங்கன்னா தென்னங்கன்று வச்சு விட போகிறோம். அதுக்கான வேலைகள் தான் நடந்துகிட்ருக்கு. பைப்லைன் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய கன்று பழுதில் இருக்குது. இப்போ பாதி மீதி இருக்கிற இடங்கள்ல ஃபுல்லாக தென்னங்கன்று மாங்கன்னுலாம் வச்சு விட்றதுக்காக வேலைகள் நடந்துகிட்ருக்கு. பாருங்கள் இதில் எவ்வளோ மாங்காய் இருக்குது பாருங்கள். இந்த மாங்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த நம்ம காயாக கூட வெட்டி உப்பு மசாலா எல்லாம் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு கூட நீங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மாதுளை செடி பாருங்கள், நம்ம தோட்டத்திலே வந்து ஒரே ஒரு மாதுளை செடி தான் உண்டு. இது ரொம்ப வருஷமாக நிற்கிது. ஆனால் இந்த மாதுளை செடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் காய்க்கும். இந்த பழம் பார்த்தீங்கன்னா இப்படி மோஸ்ட்லி மஞ்சள் ஆரஞ்சு, ரொம்ப பழுத்துருச்சுன்னா ஆரஞ்சு, அந்த இந்த கீழே பாருங்கள் இந்த சைஸு இவ்வளோ தான் அங்கே இந்த செடி காய்க்கும். இந்த பழம் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த நார்மல் பழம் மாதிரி இனிப்பு இருக்காது. கொஞ்சம் இது நார்மல் இனிப்பு தான் இருக்கும். நம்ம ஏரியாவில் மாதுளைலாம் வராது. இந்த இடம் ஃபுல்லாக இப்போ தென்னங்கன்று வைக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஃபுல்லாக தென்னங்கன்று வச்சுட்டு நான் உங்களுக்கு இந்த இடத்த எப்படி இருக்குன்னு அப்டேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.